கிராம மிஷனரி இயக்கம் வழங்கும் கிராமிய நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே கிராம மிஷனரி இயக்க குடும்பத்தின் சார்பாக கிராமிய நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். நல்லா இருக்கீங்களா? உங்கள் குடும்பங்கள், உங்கள் வீட்டில் உள்ள வேலைகள், பிஸ்னஸ்கள் எல்லாம் நல்லா இருக்கிறாங்களா? ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். இயேசுவை ஏற்றுக்கொண்ட தம்முடைய பிள்ளைகள் கவலைப்படக்கூடாது. அல்லேலூயா. புறஜாதிகள்னா இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத அஞ்ஞானிகள், அவங்க அன்றாட காரியங்களுக்கு கவலைப்படலாம். நமக்கு தான் ஒரு ரட்சகர் இருக்கிறார். நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்குற ஏசப்பா இருக்கிறார். நம்ம ஜெபம் பண்ணால் பதில் கொடுக்க போகிறார். அல்லேலூயா. நாம் என்ன சின்ன சும்மா அழுதுகிட்டே இருக்கக்கூடாது, கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. அங்கு எனக்கு வேலை வேணும் ஓடிக்கிட்டே இருக்கக்கூடாது, சுகம் வேணும் ஓடிக்கிட்டே இருக்கக்கூடாது. இருக்கிற இடத்த நீங்கள் நல்ல அறை விட்டு கதவு மூடி நல்ல ஆண்டவரிடத்தில் அண்ணால போல் அழுங்க, இருதயத்தை ஊற்றுங்க. ஆண்டவர் கட்டாயம் அற்புதம் செய்ய போகிறாரு. அல்லேலூயா. நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர், ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறவர். ஆண்டவர்கிட்ட பிடிச்ச வார்த்தைகளை எனக்கு இன்னொன்று என்ன தெரியுமா? ஆண்டவர் பற்றி சொல்லுகிறார், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். நேற்றுக்கு என்னெல்லாம் அற்புதம் செய்தார் பைபிளில் பாருங்கள். அல்லேலூயா. ஆதியாகமம் 1 வெளிப்படுத்தல் கடைசி வரைக்கும் அவர் அற்புதங்கள் தான் எழுதப்பட்டிருக்குது. என்னால் என்னெல்லாம் செய்ய முடியும், யார் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்றத்தை கொடுக்க முடியும், இதெல்லாம் எழுதப்பட்டது தான் முழு வேதாகமம். அல்லேலூயா. அதெல்லாம் ஏன் நமக்கு எழுதி கொடுத்துருக்கிறாரு? இத்தனை அற்புதம் உன் வாழ்க்கையில் உனக்கு செய்ய முடியும், உன் பிள்ளைகளுக்கு செய்ய முடியும், பிஸ்னஸில் செய்ய முடியும். அதை சொல்கிறதுக்காக தான் இவ்வளோ பெரிய புஸ்தகம் எழுதி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் ஒவ்வொரு நாளும் வேத புஸ்தகத்தை வாசிக்கணும்னு சொல்கிறது. பாருங்களேன், இன்றைக்கி ஒரு 2 சாப்டர் வாசிக்கிறீங்களா? அதில் ஆண்டவர் என்னால் உங்களுக்கு என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறத உங்களுக்கு எழுதி வச்சிருப்பார். அந்த நீங்கள் வாசிக்கிற ஒரு 2 சாப்டர் 3 சாப்டர் இல்லை 5 அதிகாரத்தில் கட்டாயம் ஒரு அற்புதங்கள் இருக்கும். என்னால் உனக்கு என்ன செய்ய முடியும், பிள்ளைகளுக்கு என்ன செய்ய முடியும், எப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய முடியும், அதெல்லாம் எழுதி வச்சுருப்பார். இன்னும் நான் உன்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறேன், பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறேன், ஜெபத்தை எதிர்பார்க்கிறேன், அர்ப்பணிப்பு எதிர்பார்க்கிறேன், நீ கொடுக்குற காணிக்கை எதிர்பார்க்கிறேன். அந்த எதிர்பார்ப்புகள் எழுதப்பட்டிருக்குது. அல்லேலூயா. நிறைய கிறிஸ்தவங்க என் எதிர்பார்ப்புகளை அவர் நிறைவேற்றணும், அவர் எதிர்பார்ப்புகளை நான் நிறைவேற்றவே மாட்டேன், அப்போல்லாம் அற்புதங்கள் நடக்காது. அது கிறிஸ்தவ வாழ்க்கையே கிடையாது. அல்லேலூயா. அதெல்லாம் நீங்கள் செய்யும்போது ஆண்டவர் அற்புதம் செய்வார். இப்போ உங்களுக்கு அவர் சின்ன ஜெபம் பண்ணிட்டு உங்களுடைய எதிர்பார்ப்புகள் என்ன அதற்காக ஜெபிச்சுட்டு அவருடைய எதிர்பார்ப்புகள் என்ன அப்படிங்கிறத ஆண்டோடைய வார்த்தைகளை வசனத்தோடு உங்களோடு கூட பேசி உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். இப்போ உங்களுக்கு என்னங்க வேணும்? குழந்தை பாக்கியம் வேணுமா? உங்கள் பிள்ளைகளுக்கு ஏதோ வேலை இல்லாமல் இருக்கிறாங்களா? வியாதி படுக்கையில் இருக்கீங்களா? என்னங்க உங்களுக்கு வேணும்? அல்லேலூயா. ஏசப்பா உயிரோடு இருக்கிறாருங்க. இவ்வளோ பெரிய வானம் பூமியை உண்டாக்கின ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய மாட்டாரா? அல்லேலூயா. இப்போ நாம் என் கூட சேர்ந்து நீங்கள் இருக்கிற இடத்துல முழங்கால் போடும், முடிஞ்சால் முழங்கால் போடுங்க, இல்லை நின்று விழாரி ஜெபிக்க முடியுமா நெல்லுங்க. உங்களால் எந்திரிக்கவே முடியும், படுத்த படுக்கையாக இருக்கீங்க, படுத்துக்கிட்டே ஏசப்பா பேரை சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, இல்லை அமர்ந்து கொள்ளுங்க. உங்கள் இருதயம் ஆண்டவரோடு இருக்கட்டும். உங்களுடைய பிரச்சனைகளை சுருக்கமாக அழகாக கருத்தாக ஜெபம் பண்ணுங்க. ஒரு குஷ்டரோகி சொல்கிறேன், ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும். அப்படி இருக்கணும் ஜெபம். அல்லேலூயா. ஜெபிக்கலாமா? பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை துதிக்கிறோமாப்பா. இந்த செய்தியோடு கேட்கும்படி என் முன்பாக அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேனப்பா. எந்த காரியத்தில் அவர் அற்புதத்தை எதிர்பார்த்து என் கூட சேர்ந்து ஜெபிக்கிறார்களோ அந்த அற்புதம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நடப்பதாக. உடைய வல்லமை இறங்கட்டும், உடைய கரம் தொடட்டும், உடைய அக்கினி தொடட்டும். சுகமில்லாதவர்களுக்கு சுகத்தை தான், குறைச்சலோடு இருக்கிறத குறைவுகளுக்காக ஜெபிக்கிற ஒவ்வொருடைய குறைவுகளை நிறைவாக மாற்றும். துக்கங்கள் எல்லாம் சந்தோஷம் மாறட்டும். குழந்தை பாக்கியம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உண்டாகட்டும். அவர்களுக்கு இருக்கிற வழக்குகளில் நீர் யுத்தம் செய்து ஜெயத்தை தருவீராக. அவருடைய சத்துருக்களுக்கு முன்பாக பந்தி ஆயுத்தப்படுத்துவீராக, தலைகளை உயர்த்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நம்முடைய ஊழியக்காரனாகிய நான் இங்கு என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். உம்முடைய பேரை சொல்லி, உம்முடைய நாமத்தை சொல்லி, எனக்கு இந்த அற்புதம் வேண்டும்
முடியும் என்று சொல்லி யாரெல்லாம் ஜெபிக்கிறார்கள் அவர்களுக்கு ஒரு அற்புதம் நடப்பதாக இயேசுவின் நாமத்தினால ஆசீர்வதிக்கிறேன். வியாதிகள் எல்லாம் சுகமடையட்டும். நடக்க முடியாத கால்கள் பலனடைந்து நடக்கட்டும். ஹல்லேலூயா. இருதய வியாதிகள் இயேசுவின் நாமத்தினாலே சுகமடையட்டும். எல்லா பலவீனங்களும் இயேசுவின் நாமத்தினாலே நீங்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. பார்த்தீங்களா, இவ்வளோதாங்க ஜெபம். நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் கட்டாயம் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார். இந்த செய்தி வேளையில் கேட்கிற உங்களுக்கு முக்கியமான என்னுடைய அன்பின் வேண்டுகோள், என் உறவுக்காரான்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா. இப்போ போகிற கூட்டங்கள்லாம் நான் சில வாலிப பிள்ளைகளை பையங்களை பார்த்து நான் சொல்கிறேன், அடே தம்பி பாப்பா, உங்களுக்கு நான் தான் தாய் மாமே. ஹல்லேலூயா. அப்படின்னா சொல்கிறேன், தாய் மாமன்னா என்ன தெரியுமா? சீர் கொடுப்போம். இந்த தாய் மாமன் உங்களுக்கு சீரு பணமாக நகையை செலுத்த முடியுமான்னு தெரில, இந்த தாய் மாமன் உங்களுக்காக ஜெபம் பண்ணுவேன். ஹல்லேலூயா. உங்கள் பேர்களை சொல்லி ஜெபம் பண்ணுவேன். உங்கள் பாரத்தை, உங்கள் பிள்ளைகளுடைய பாரத்தை என் பாரமாக சுமந்து ஜெபம் பண்ணுவேன். ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், இந்த செய்தி வேலையில் நீங்கள் யாருன்னா எனக்கு தெரியாது, ஆனால் என்னுடைய உறவுகள்ங்க நீங்கள். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்கள், 27 வருஷத்துக்கு முன்னாடி தேசப்பா ஊழியத்தை நான் தொடங்கினேன். தொடக்கம் அற்பமாக தான் இருந்துச்சுங்க. தொடங்கும் போது என் கையில் பைபிள் இல்லை, எனக்கு 2 சட்டை 1 பேண்ட்டு தான் இருந்துச்சு, செருப்பு கூட எனக்கு போட தெரியாது. ஏசப்பாவுடைய அன்பினால் நான் ஊழியத்தை செய்தேன். ஏன் நான் ஊழியத்தை ஆரம்பித்தேன்? 2 காரணங்கள். சாகு கடந்த எனக்கு உயிர் கொடுத்தாருங்க ஏசப்பா. 6 மாதத்தில் செத்து போயிடுவேன்னு சொல்லிட்டாங்க இருதய வியாதினால். எல்லா இடத்துக்கும் போய் சரியாகலை. இந்த ஏசப்பாவை பற்றி கேள்விப்பட்டு ஏசப்பா ஆலயத்தில் போய் நான் ஜெபம் பண்ணேன். 1 நிமிஷம் தாங்க ஜெபம் பண்ணேன். அங்கே சர்ச்சில் பாட்டு படிப்பாங்க, பிரசங்கம் பண்ணுவோம், அதெல்லாம் எனக்கு ரொம்ப புரியாது, வேடிக்கை பார்ப்பேன். ஆனால் ஒரே ஒன்றிடம் ஜெபித்த போது ஏதோ ஒரு வல்லமை என்னை தொடுவதை என்னால் உணர முடிந்தது. அதாங்க ஏசப்பாவுடைய தொடுதல், அதாங்க ஆறுதல். அடுத்த வாரம் போனேன். ஒரு 5 வாரத்தில் 5 நிமிஷம் ஏசப்பாட்ட பேசியிருப்பேன். இந்த ஏசப்பா என்னை சுகமாக்கினார். அல்லேலூயா. அருமையான இந்த செய்தியை கேட்கிற நண்பர்களே, நான் ஊழியம் அற்பமாக தான் ஆரம்பித்தேன். முதல் ஊழியம் ஆரம்பித்த காரணம் ஏசப்பா என்னை சுகப்படுத்தினார். இன்னொரு 2வது காரணம், இந்த ஏசப்பாவை கொஞ்ச நாள் நம்பினேன், கொஞ்ச நாளில் நான் மறுதலிச்சிட்டேன். எல்லா சாமியும் ஒன்று தானே, 10ஓட 11 அந்த ஏசாமியும் கும்பிட்டோம், எந்த சாமி நம்மளை குணமாச்சுன்னு தெரியல, இயேசு மறுதலிச்சிட்டேன். அவ்வளோதாங்க, நன்றி இல்லாத கிறிஸ்தவனாக மாறிட்டேன். ஆனாலும் இந்த ஏசப்பா ஒரு நாள் அதிகாலையில் என்னை சந்தித்தார். நான் அவரை என் கண்களினால் அவரை பார்த்தேன். அவர் அழுது கொண்டே இருந்தார். அழுகும்போது தன் பாரங்களை சொல்லி சொல்லி அழுகிறார். நானே தேவன், என்னை தவிர வேறு தேவர்களில் நான் ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன். என்னால் படிக்கப்பட்ட என் ஜனங்கள் இவர்கள். ஆசீர்வதிக்க விரும்புகிறேன், சந்தோஷம் தர விரும்புகிறேன், சமாதானம் தர விரும்புகிறேன், வியாதிகளை சுகமாக்கும்படி விரும்புகிறேன், ஆனால் யாருமே என்கிட்ட வரமாட்டாங்கன்னு சொல்லி அழுகிறாருங்க. அல்லேலூயா. என் கண்ணீரை துடைத்த ஆண்டவர் அவரை அறியாத ஜனங்களுக்கு அழுது கொண்டு இருக்கிறாரா? நான் அவரை பார்க்கும்போது அவர் இயேசுனே எனக்கு தெரியாதுங்க. அடுத்து சில நாட்கள் கழிச்சு ஒரு கிறிஸ்தவ நண்பர் மூலியமாக தான் உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களுக்காக அவர் அழுகிறார், எல்லா ஜனங்களுக்காக அவர் ரத்தம் சிந்தினார், எல்லா ஜனங்களுக்குரிய பாவங்களை சிலுவையில் தண்டனையாக ஏற்றுக்கொண்டார். அவர்தான் இயேசு கிறிஸ்து என்று நான் கேள்விப்பட்ட மாத்திரத்தில் அவர்தான் உண்மையான கடவுளாக இருக்க முடியும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை என் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். அல்லேலூயா. ஏன் கண்ணீரை துடைச்ச ஆண்டவர் உலகத்தில் அவரை அறியாத ஜனங்களுக்காக கண்ணீரோடு அழுது கொண்டே இருக்கிறார். என்னால் சும்மா இருக்க முடியலைங்க. நான் ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டேன், ஊழியத்தை தொடங்கிட்டேன். நான் தொடங்கும் போது தனி ஒரு நானாக தாங்க தொடங்கினேன். எங்கள் அப்பா அம்மானா கிறிஸ்தவங்கன்னா கிடையாதுங்க. என் பரம்பரையில் யாரும் கிறிஸ்தவங்களே கிடையாது. எல்லாரும் என்னை பைத்தியம் தான் நினச்சாங்க, பைத்தியக்காரன் அப்படி தான் நினச்சாங்க. இன்னைக்கு வரைக்கும் 27 வருஷமாக ஊழியம் செய்கிறேங்க. இன்னும் ஒரு கூட்டு ஜனங்கள் என்னை பைத்தியம் தாங்க சொல்கிறாங்க. ஆனாலுங்க இயேசுவை நம்பி இயேசு அழுது கொண்டு இருக்கிறாரு. என் கண்ணீரை துடைத்தவர் கண்ணீரோடு அழுகிறாரு. நான் அவருடைய கண்ணீரை துடைக்கட்டும் என்று சொல்லி தான் இந்த ஊழியத்தை ஆரம்பித்தேன். ஆனால் இன்றைக்கு எவ்வளோ பெரிய பரிவாரங்கள் ஐயா, என்னோடு கூட வருடக்கணக்கில் ஊழியம் செய்கிற நல்ல ஊழியக்காரர்கள் சொல்லிக்கிட்டே இருப்பேன். பெயர்கள் சொன்னால் அவ்வளோ பேரை சொல்ல முடியும். 1000த்திற்கும் மேற்பட்ட மிஸ்டர்கள் இருக்கிறார்கள் என்னோடு கூட சேர்ந்து இருக்கிறவர்கள்.
அல்லேலூயா. இன்னும் எனக்காக உண்மையாக கண்ணீரோடு ஜெபிக்கிற அநேக உறவுகள் இருக்கிற அவர்கள் எல்லாம் என் குடும்பத்தார்கள், என் உறவுகள் என்று சொல்லுவேன். நான் அவங்க கண்ணால் பார்த்துருக்கவே மாட்டேன். அவங்க சொல்லுவாங்க, நான் உங்கள் பேர் சொல்லி ஜெபிக்கிறோம் கணேசன், உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். என்ன சந்தோஷங்க. இன்னும் பாருங்கள், என்னுடைய மாத தேவைகள் சுமார் 1 கோடி ரூபாய்க்கு மேலாக பண தேவைகள் இருக்கிறது. ஏன்னா இவ்வளோ பேருக்கு, இவ்வளோ மிஸ்டரிகளுக்கு சாப்பாடுக்கு தரணும் இல்லைங்க. இது போக கொஞ்சம் பிள்ளைகள் வளர்க்குறேன். சில பிள்ளைகள் கிராமத்தில் உள்ள ஏழை பிள்ளைகளை தத்தெடுத்து நான் படிக்க வைக்கிறேன். அவங்களுக்கெல்லாம் ஏதாவது உதவி செய்யணும் இல்லைங்க. அல்லேலூயா. சில பேர் என்ன டாடின்னு அன்பாக அழைப்பாங்க. பாருங்கள், பெற்றால் தாங்க பிள்ளையா. என் அன்போடு கூட உறவு வச்சு அழைக்கிற ஒவ்வொருவருக்கும் நான் நல்ல தகப்பனாக இருக்கணும் இல்லைங்க, மாதிரியாக இருக்கணும் இல்லைங்க. எனக்கு 3 பெண் பிள்ளைகள், ஒரு பையன் இருக்கிறாங்க. ஆனால் இவங்க மட்டும் என் பிள்ளைகள் இல்லை. என் கூட இருக்கிற அநேக கிராமத்தில் பிள்ளைகள், அவங்கெல்லாம் ஆவிக்குரிய பிள்ளைகள். அவங்கெல்லாம் அன்போடு கூட என்னை டாடின்னு அழைப்பாங்க. அவங்களும் என் உறவுகள் தாங்க. இப்போ நீங்கள் இந்த செய்தி கேட்குற நீங்களும் என் உறவுகள் தாங்க, குடும்பத்தார்கள் தாங்க. ஒரு வீட்டில் ஒரு கஷ்டம்னு சொன்னால் நெருங்கி இருக்கிற உறவுகள் தாங்க கைகூடி அவங்களுக்கு உதவி செய்யணும். அல்லேலூயா. இப்போ என்னுடைய பாரத்தை உங்களுக்கு சொல்கிறேன். வருகிற ஆகஸ்ட் 15ஆம் தேதி நாங்கள் வைக்கிற அந்த முகாமிற்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. நாட்கள் நெருங்கிறது. நிறைய லட்சக்கணக்கான பண தேவைகள் என்ன இருக்குதுங்க. அவங்க எல்லாருக்கும் ஒரு பிரியாணி பட்டணம் கொடுக்கணும்னு வச்சுருக்குறோம். சுமார் 70 ரூபாய் ஒரு பிரியாணி பட்டணம். யோசித்து கணக்கு பாருங்கள். அவங்களுக்கு எல்லாம் ஒரு பேனா கொடுக்கணும், அவங்களுக்கு எல்லாம் ஒரு தண்ணி பாட்டில் கொடுக்கணும், அவங்களுக்கெல்லாம் ஒரு பாட்டு தாள் பிரிண்ட் பண்ணி கொடுக்கணும். எல்லாம் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் இருக்குது, லட்சக்கணக்கில் தேவைங்க. ஆனால் இன்றைக்கு உங்களோடு கூட நான் பேசி கொண்டு இருக்கிற அந்த வேலையில் எங்களுடைய ஃபினான்ஷியல் கண்டிஷன் தெரியுமாங்க, ஒரு 4.5 லட்சம் ரூபாய் என் கையில் இருக்குதுங்க. ஆனாலும் ஒரு நாளும் ஆண்டவரை வெட்கப்படுத்ததில்லை. இதெல்லாம் ஏன் சொல்கிறேன், என்னுடைய உறவுகளாக நீங்கள் நினச்சி இதற்காக ஜெபம் பண்ணுங்க. நம்ம ஒரு எழுப்புதலை பார்க்கணும் இல்லைங்க. அல்லேலூயா. இந்த செய்தியை கேட்குற நீங்கள் எழுப்புதெல்லாம் உங்களுக்கு என்ன தெரியுமாங்க, கூட்டம் கூட்டமாக ஜனங்கள் ரட்சிக்கப்படணும், அனுதினமும் சபையில் ஆத்துமாக்கள் சேர்க்கப்படணும். அல்ல, அதுதாங்க கூட்டம். பிரத்யட்சமான அற்புத அடையாளங்கள் நடக்கணும். அதுதான் எழுப்புதல். அப்படிப்பட்ட எழுப்புதலுக்காகத்தான் நாங்கள் கற்ப வேதனைப்படுகிறோம். என்னுடைய உறவுக்கார அருமையான சகோதர சகோதரிகளே, நீங்கள் என்னை தத்தெடுத்துக்கோங்க. பிள்ளைகளா, தம்பியா, அண்ணனா, உங்கள் பிள்ளைகளுக்கு என்னை தாய்மாமன் சொல்லுங்கங்க. அல்லேலூயா. நீங்கள் எழுதி அனுப்பிவிடுங்க, உங்கள் பேர்களை சொல்லி எழுதி அனுப்பிவிடுங்க. நான் உங்கள் பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேங்க. ஆமென். பாருங்கள், இன்றைக்கி உங்கள் கூட பேசுவதற்காக ஏசப்பாவிடத்தில் நான் ஜெபிச்சப்ப ஏசப்பா என்ன தெரியுமா சொல்லி கொடுத்தார், இன்றைக்கு நமக்கு ஊழிய சேருவுக்கு ஒரு தருணம் கிடச்சிருக்குதா, ஜெபிப்பதற்கு தருணம் கிடச்சிருக்குதா. அந்த வாலிபர் முகாம் உங்கள் முன்னாடி இருக்குது, 1 லட்சம் வாலிபர்கள் வரணும்னு சொல்லி ஜெபிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு தருணம் கிடச்சிருக்குல்லங்க, கொடுக்கறதுக்கு ஒரு தருணம் கிடச்சிருக்குதா. இது ஒரு பெரிய பாக்கியங்க. யாருக்கோ கிடைக்க வேண்டிய அந்த பொறுப்புகள் எனக்கும் உங்களுக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு வசனத்தை வாசித்தா தான் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலிருந்து உங்களுக்காக வாசிக்கிறேன். எல்லாருடைய இருதயங்களையும் அறிந்திருக்கிற கர்த்தாவே, யூதாஸ் என்பவன் தனக்குரிய இடத்திற்கு போகும்படி இழந்து போன இந்த ஊழியத்திலும் இந்த அப்போஸ்தலர் பட்டத்திலும் பங்கு பெறுவதற்காக இவரெண்டு பேரில் தேவரீர் தெரிந்து கொண்டவனை எங்களுக்கு காண்பித்தருளும் என்று ஜெபம் பண்ணி பின்பு அவர்களை குறித்து சீட்டு போட்டார்கள். சீட்டு மத்தியாவின் பேருக்கு விழுந்தது. அல்லேலூயா. உங்களுக்கெல்லாம் தெரிந்திருக்கிறபடி 12 சீசர்கள் இயேசுவோடு கூட ஊழியம் செய்கிறார்கள். 12 பேரை முன்குறிக்கிறார். அந்த 12 பேரில் ஒருவன் தவறி விடுகிறான், பிசாசுக்கு இடம் கொடுத்து விடுகிறான், இயேசுவை காட்டி கொடுக்கிறான். அவர்தான் யூதாஸ் கொரியத்து. பாருங்கள், அந்த இடம் காலியாக இருக்குது, அந்த இடம் ஒருவேளை கேப் இருக்குது. ஆனால் தேவன் செய்ய நினைத்து தடைபடாது. அந்த இடத்திற்கு இன்னொரு நபரை ஏற்படுத்த வேண்டும். அவங்க என்ன செய்கிறாங்க, 2 பேர்களை எழுதி சீட்டு போடுகிறார்கள், ஜெபித்து சீட்டு போடுகிறார்கள். அந்த சீட்டு மத்தியாவின் பேரில் விழுகிறது. இப்போ மத்தியாவுக்கு மனநிலை எப்படி இருக்கும், 12 பேர்களில் எனக்கு ஒரு கிருபை கொடுத்துருக்கிறார், எனக்கு ஒரு பங்கு கொடுத்துருக்கிறாரே. அல்லேலூயா.
இந்த மத்தியா ஒருவேளை தேங்க்ஸ் பண்ணுறதுனா ஆண்டவருக்கும் முதல்ல தேங்க்ஸ் பண்ணோம். அடுத்து தேங்க்ஸ் பண்ண வேண்டிய நபர் யார் தெரியுமா? யூதாஸ் கொரியத் தான். யூதாஸ் கொரியத்து நல்லவனாக இருந்தால் மத்தியாவுக்கு சீட்டு விழுந்திருக்காது இல்லைங்க. ஆமென். இந்த செய்தியை கேட்கிற அருமையான கிறிஸ்தவ நண்பர்களை, உறவுகளை உங்களுக்கு நான் சொல்கிறேன், இன்னைக்கு உங்களுக்கு முன்னாடி ஒரு தருணம் கொடுத்தா அது ஒரு லக்குங்க. நான் சொல்கிறேன், எங்கள் ஊர் தமிழில் சொன்னால் உங்களுக்கு லாட்ரி டிக்கெட் விழுந்துருச்சுங்க. அல்லேலூயா. அதாங்க உங்களுக்கு ஜெபிப்பதற்கு தரணும், ஊழியம் செய்யறதுக்கு தரணும். பாருங்கள், குற்றுயிராய் ஒருத்தன் தெருவில் கிடக்கிறான், நல்ல சமாரியன் என்ற சம்பவத்தில். அதில் ஆசாரியர்கள் பக்கமாக விலகி போயிடுறாங்க, லேவியர்கள் பக்கமாக விலகி போயிடுறாங்க. ஆனால் அதை பார்த்து அதை காயங்களை கட்டி தன்னுடைய நேரத்தை செலவழித்து பணத்தை செலவழித்து சத்திரத்தில் சேர்த்து விட்டு பராமரிக்கிறானே. அல்லேலூயா. அதுதாங்க ஆண்டவருக்கு பிரியமான ஒரு நல்ல சமாரியன். இந்த செய்தியை கேட்கிற நண்பர்களை, நீங்கள் நல்ல கிறிஸ்தவனாங்க, ஆண்டவர் நம்புகிற கிறிஸ்தவனா, அப்படின்னா என்னச்சுன்னா உங்களுக்கு கொடுக்கப்படுகிற சான்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணிடக்கூடாது. கழுதையை தேடி போன சவுல் ஆண்டோடைய வார்த்தைக்கு 90% கீழ்ப்படிஞ்சிட்டான். 10% கீழ்ப்படியாமல் சில நலமானதை கொளுத்த கன்றுகள் எல்லாம் விட்டு வச்சிடறான். அல்லேலூயா. நிறைய பேருங்க கீழ்ப்படினா கீழ்ப்படிஞ்சிடுங்க, கிணத்துல விழுகுன்னா விழுந்துடணும். அதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆண்டவர் ஒன்று சொன்னாரா கேள்வி கேட்கக்கூடாது. ஆபிரகாம்கிட்ட சொல்கிறார், ஈசாக்கு பலியெடுப்பா. அதென்ன நீங்கள் கொடுத்த பிள்ளையை நீங்கள் எப்படி பலியிட சொல்கிறீங்க? இது உங்களுடைய குரலா பிசாஸ் குரலா? நோ கொஸ்டின்ஸ். ஆண்டவர் சொன்னார், பலியிட கிளம்பிட்டான். அருவாளை தூக்கு போட்டான், பட்டயத்தை எடுத்து ஒரு நிமிஷம் தாமிச்சுன்னா அவன் கழுத்தை வெட்டியிருப்பான் ஆபிரகாம். அதாங்க கீழ்ப்படிதல். பாருங்க, சவுல் நினைச்சினா 90% 10% விட்டுறான். ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அவனை தள்ளிடுறாருங்க. அவனை தள்ளி 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துக்காக நீங்கள் வாசித்து பாருங்க. எந்த மட்டும் நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ துக்கித்து அழுது கொண்டிருப்பாய். எப்போ நான் அவனை தள்ளினோ இன்னொருத்தரை சூஸ் பண்ணிட்டேன்பா. இந்த செய்தி கேட்கிற அருமையான உறவு நண்பர்களை, கிறிஸ்தவ நண்பர்களை, நீங்கள் எதுக்காகவும் துக்கப்பட்டு அழுதுகிட்டே இருக்காதீங்க. எப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் குறைவுகள் வந்ததோ அப்பொழுது இன்னொன்றை ஆண்டவர் முன்வைத்து விட்டார். அந்த குறைவை நிறைவாக்குவதற்கான திட்டத்தை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி விட்டார் என்று அர்த்தம். சவுலுக்கு பதிலாக தாவீதை ஆண்டவர் சூஸ் பண்ணி வச்சுட்டாருங்க. அல்லேலூயா. ராஜாவிற்கு முன்பாக வஸ்தியுடைய கடமை என்ன, மணவாட்டியுடைய கடமை என்ன? மணவாளனுக்கு முன்பாக பிரவேசிக்க வேண்டும், மணவாளனை சந்தோஷப்படுத்த வேண்டும், அழைப்பிக்கப்படும் போது அங்கு வர வேண்டும். அதுதான் மணவாட்டியாக வஸ்தியுடைய வேலை. ஆனால் அவன் மறுக்கிறா. அங்கே என்ன நடக்கிறது? எஸ்தர் 1ஆம் அதிகாரத்தில் உள்ள 13ஆவது வசனத்திலிருந்து நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கு ராஜ அரண்மனையில் இருக்கிற எல்லோரும் கூட்டம் கூடி இந்த கீழ்ப்படியில் வஸ்தி ராஜாவு கீழ்ப்படியில், அதனால வஸ்தியை தள்ளிவிட்டு அவளுக்கு பதில் அவருடைய ஸ்தானத்திலே ஒருவரை ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி தீர்மானிக்கப்படுகிறது. அந்த தீர்மானத்தின்படி அந்த லக்கு, அந்த யோகம், அந்த லாட்டரி டிக்கெட் யாருக்கு வருகிறது? எஸ்தருக்கு கிடைக்கிறதுங்க. அல்லேலூயா. இப்போ எஸ்தர் என்ன செய்யணும்? எஸ்தர் வஸ்திக்கு கொடுக்க வேண்டிய கணம் எஸ்தருக்கு வந்துருச்சுங்க. அதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது, அதுக்கு ஒரு பர்பஸ் இருக்கிறது. அந்த இடத்துல வருவதற்கு ஆண்டவர் முன்குறித்திருக்கிறார். அவள் என்ன செய்யணும்? அவளுடைய பங்களிப்பை சரியாக கொடுக்கணும். அல்லேலூயா. இப்போ எல்லா யூத ஜனங்களுக்கு ஆபத்துகள் வந்துருச்சு, சட்டம் போட்டாச்சு, எல்லாம் போயிருச்சு, அவங்க எல்லாம் கொல்லப்பட வேண்டும் தேவ ஜனங்கள். மொர்தெகாய் சொல்லி அனுப்பிவிடுறான், வஸ்திரத்தை கிழித்து கொண்டு உபவாசம் இருந்து சாம்பலில் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறான். இந்த மொர்தெகாய் யார்? எஸ்தரை வளர்த்தெடுத்த சிறிய தகப்பன். அல்லேலூயா. சித்தப்பா இல்லை, இங்கிலீஷில் அங்கிள்ங்களா? அல்லேலூயா. பாருங்க, சொல்லி அனுப்புகிறாங்க, உங்கள் மாமா, உங்கள் சித்தப்பா அங்கே வஸ்திரம் எல்லாம் கிடக்கணும்னு சொன்னேன். இவன் ராஜ அரண்மனையில் உயர்த்தப்பட்ட எஸ்தர் என்ன செய்கிறா? அவளுக்கு புது ட்ரெஸ் எடுத்து கொடுத்து விட்றா. இன்றைக்கி இருக்கிற கிறிஸ்தவங்க எல்லாம் இப்படி தாங்க செய்கிறாங்க. ஆத்ம திருப்தி ஊழியங்கன்னு சொல்லுவேன். உனக்கு என்ன செய்யணுமோ அதை நீ இம்பார்ட்டண்டாக செய்யணும். எழுப்புதலுக்கு என்ன திட்டம் இம்பார்ட்டன்ட்? நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இன்றைக்கு இருக்கிற வாலிபர்கள் தாங்க இம்பார்ட்டன்ட். வாலிபர்கள் எழுமலைன்னா இன் ஃபியூச்சரில் நல்ல ஊழியக்காரங்க கிடைக்க மாட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் கட்டட வேலை, கடின உழைப்பு வேலை பார்க்குறவங்கன்னா வடமாநில நண்பர்கள் தான் அங்கே வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இதே நிலைமை நீடிச்சிச்சுன்னா உங்களுக்கு உள்ள பாஸ்டரே வடமாநிலத்தில் இருக்கிற ஒரிசாவில் இருந்தால், குஜராத்தில் இருந்தால் ஒரு பாஸ்டராக இருப்பாங்க.
நல்லா கவனிச்சுக்கோங்க, இதெல்லாம் நடக்கும். இன்றைய எழுப்புதலுக்கு தேவை வாலிபர்கள், சிறு பிள்ளைகள் ஆண்டவருக்கு தேவை. இன்றைய சிறுவர்கள், இளம் தலைமை, நாளைய தலைவர்கள், சபையின் அஸ்திபாரங்கள், ஊழியக்காரர் எது இம்பார்ட்டன்ட், இதை நீங்க செய்யணுங்க. ஹல்லேலூயா. மொர்தெகாய் எச்சரிக்கிறான், இப்படிப்பட்ட காலத்தில் உதவியாயிருக்கும்படிதான் உனக்கு ராஜ்யமன்மை கிடைத்திருக்கலாம். இந்த செய்தியை கேட்கிற அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார், இன்றைக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தருணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை நீங்க செய்யணுங்க. ஒருவேளை நான் ஒரு பெரிய ஒரு வாலிபர் முகாம்னு சொல்றேன், அதை தொடர்ந்து 25,000 கிராமங்களில் சுவிசேஷம் அறிவிக்கிற பெரிய திட்டத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த திட்டத்தை நீங்க கேள்விப்படுறீங்களா? இந்த திட்டத்திற்கு உன்னுடைய பங்களிப்பு என்ன? அதுதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. ஹல்லேலூயா. சும்மா முறுமுறுக்கூடாது, கேள்வி கேட்கக்கூடாது, பக்கமாய் விலகி பெயரக்கூடாது. உங்களுக்கு என்ன முடியுமோ அதை நீங்க செய்யணும். ஜெபிக்க முடிகிறதா? ஜெபம் பண்ணுங்க. ஒருவேளை வாலிபர் முகாமுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துலேருந்து ஒரு 10 அல்லது 15 வாலிபர்களை ஒரு வேன் ஒழுங்கு செய்து அழைத்து வர முடியுமா? கொண்டு வாங்க. இல்லை என்னால் வர முடியாது, ஒரு கிராமங்களில் நீங்கள் ஊழியம் செய்கிற பணித்தல கிராமங்களில் இருக்கிற வாலிபர்களை வேனில் அழைத்து வருவதற்கு ஒரு வேனுக்கு 10,000 ரூபாய் செலவு, நான் ஒரு 10,000 ரூபாய் இல்லை 15,000 ரூபாய் தருகிறேன். இவ்வளோ பெரிய முகாமிற்காக என்னால் இயன்றபடி ஒரு 1,00,000 ரூபாய் என் குடும்பத்தின் சார்பாக தருகிறேன். உன்னுடைய பங்களிப்பை கொடுப்பது அது உனக்கு ஆண்டவர் கொடுத்த கிருபை. எலியா வீட்டுக்கு போறார், சாரிபாத் விதவை வீட்டுக்கு, அவ சாப்பிட்டு சாக போறா. நான் சொல்றது கொடுக்கறதுங்கிறதுங்க, ஏதோ விஎம்எம் ஊழியக்காரர்கள் கஷ்டப்படுறாங்க, பாவம் கொடுப்போம், அப்படி இல்லை. இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அமைச்சு தந்து எங்களுக்கு நீங்க தேங்க்ஸ் பண்ணி நீ கொடுக்கணுங்க, நன்றியோடு கொடுக்கணும். ஏன்னா நீ கொடுத்தா உங்க வீட்டை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அந்த சாரிபாத் வீட்டில் உள்ள தரித்திரங்களை, குறைச்சல்களை எடுத்து போடுகிறார். அங்க ஆண்டவர் வருகிறார், ஆசீர்வாதத்தை, ஐஸ்வர்யத்தை தருகிறார். ஐயா, நீங்க நிறைய பேர் ஸ்பான்சர்கள் கொடுக்குறவங்க எல்லாம் அவங்க எல்லாம் பயங்கர கஷ்டப்படுறாங்க, பாவம் கொடுப்போம் இல்லைங்க. நீ கொடுக்கறதுனால உனக்கு தான் நன்மை, அல்லேலூயா, உங்களுக்கு தான் அற்புதம். இப்படி ஒரு சிந்தனையோடு நாம் ஜெப பங்களிப்பை கொடுப்போம், நேரங்களை ஆண்டவருக்காக கொடுப்போம், பணங்களை ஆண்டவர் கொடுப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த செய்தியை கேட்கிற சகோதரனை, யூதாஸ்க்கு கிடைக்க வேண்டிய அந்த தருணம் மத்தியாவிற்கு கிடைத்தது போல, சவுலுக்கு கிடைக்க வேண்டிய அந்த மகிமை தாவீதுக்கு கிடைத்தது போல, வஸ்திக்கு கிடைத்த அந்த மகிமை எஸ்தருக்கு கிடைத்தது போல, இன்றைக்கு எனக்கும் இந்த செய்தி கேட்கிற உங்களுக்கும் தந்திருக்கிறார். நாம் ஆண்டவர் கண்டு அர்ப்பணிப்போம். ஆண்டவர் மகிமையான காரியங்களை செய்வார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம் அப்பா. இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் நீ கொடுத்த நல்ல பங்களிப்பிற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள உதவிச்சிங்க அப்பா. ஒவ்வொரு செய்தி கேட்கிற ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த தருணங்களிலே அதை பயன்படுத்தி கொள்ளும் போது சாரிபாத் வீட்டை ஆசீர்வதித்தது போல, ஆண்டவரே எஸ்தரை ஆசீர்வதித்து ராஜாத்தியாக உயர்த்தினது போல, இதற்கென்று தன்னுடைய பங்களிப்பை கொடுக்கிற, ஜெபிக்கிற, நேரத்தை கொடுக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து எஸ்தரை போல உயர்த்துவீரா. தாவீதை பயன்படுத்தினது போல இவளை எடுத்து பயன்படுத்துவீரா. மகிமையினால் பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். இந்த செய்தி நிச்சயமாய் உங்களை செயல்பட தூண்டியிருக்கும் என்று விசுவாசிக்கிறோம். நீங்களும் எங்களோடு இணைந்து தேவனுக்காய் ஏதாவது செய்ய விரும்புகிறீர்களா? அப்படி என்றால் இந்த ஆகஸ்ட் மாத ஊழியங்களில் உங்கள் பங்களிப்பை கொடுக்க முன் வரலாமே. ஆகஸ்ட் 15 1,00,000 வாலிபர்களுக்கென திருச்சியில் வைத்து நடைபெற உள்ள வாலிபர் எழுப்புதல் முகாமிற்காக தனி ஜெபத்திலோ குடும்ப ஜெபத்திலோ அப்போஸ்தலர் 12:5 படி வீட்டு ஜெப கூட்டமாகவோ உபவாசம் இருந்தோ ஜெபிக்கலாம். இம்முகாமிற்கு உங்களுக்கு தெரிந்த 12 நபரையோ அல்லது அதற்கு மேற்பட்ட வாலிபர்களையோ அழைத்து வந்து உங்கள் பங்களிப்பை கொடுக்கலாம். இம்முகாமிற்கான மொத்த தேவைகள் சுமார் 1 கோடிக்கு மேல் உள்ளது. இந்த பெரிய தொகைக்கான ரூபாய் 1,00,000 அல்லது இயன்ற தொகையையோ பொருத்தனையாக கொடுக்கும் குடும்பங்கள் எழும்ப ஜெபியுங்கள். ஒரு வாலிபனை இந்த முகாமில் பங்கு பெறச் செய்ய ஆகும் செலவு ரூபாய் 500 உங்கள் சார்பாகவோ அல்லது உங்கள் குடும்பத்தின் சார்பாகவோ ஒரு வாலிபனுக்கோ
அல்லது அதற்கு மேற்பட்ட வாலிபனுக்கோ கொடுத்து உதவலாம். நமது பணித்தள கிராமங்களிலிருந்து வாகனங்கள் மூலம் வாலிபர்களை அழைத்து வர ஒரு வேனிற்கு ஆகும் செலவு ரூபாய் 10,000 அல்லது ஒரு பஸ்ஸிற்காகும் செலவு ரூபாய் 20,000 கொடுக்கும் நபர்கள் எழும்ப ஜெபியுங்கள். இம்முகாமில் பங்கு பெறும் கிராமப்புற வாலிபர்களில் சுமார் 20,000க்கும் மேற்பட்டோர் வேதாகமம் இல்லாத பின்னணியிலிருந்து வருபவர்களே. அவர்களுக்கு வேதாகமம் கொடுக்க ரூபாய் 300 கொடுத்து ஒரு வேதாகமமோ அல்லது அதற்கு மேற்பட்ட வேதாகமங்களோ வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். மேலும் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் எங்களுடைய முகவரியை குறித்துக் கொள்ளுங்கள். கிராம மிஷனரி இயக்கம், தபால் பெட்டி எண் 51, விருதுநகர் 626001. இந்த நிகழ்ச்சியையோ அல்லது எங்கள் ஊழியத்தையோ தாங்க விரும்பினால் கீழ்க்கண்ட எண்ணை தொடர்பு கொள்ளவும். 7378000444. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.